ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல நம்ம வாரம் ஃபுல்லாக ஈஸியாக சமைக்கிறதுக்கு எப்படி ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கலாம், அதே மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதையும் இந்த vlogல நான் சேர்த்தே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டில் மாவு இருக்கணுங்க. ஸோ மாவு இருந்தால் ஏதோ ஒன்று டக்குன்னு நம்ம குயிக்காக செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே வீக் எண்டு போல் தான் நான் மாவாட்டுற வேலை, ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற வேலை, இது எல்லாமே வீக்கெண்ட் போல் தான் வச்சுக்குவேன். ஸோ வீக்கெண்ட் சனிக்கிழமை போல் ஆட்டி வச்சுட்டுனா இது ஒரு 3 நாள் வரைக்கும் வரும். ஏன்னா சின்ன ஃபேமிலி தான், அதால் ஒரு 3 நாளுக்கு வரும். ஸோ புதன்கிழமை போல் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளி தான். ஸோ ஆப்ப மாவு அரைச்சிக்குவேன். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஆப்ப மாவு இல்லை அடை தோசை அரைக்கிறது, ஸோ இது எல்லாமே இடையில இருக்கும். ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் திரும்ப வீக்கெண்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ரொட்டீன் போயிட்டுருக்கோம். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 2 டைம்ஸ் மாவாட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஸ்மால் ஃபேமிலின்றதால வாரத்தில் ஒரு தடவை தான் மாவாட்டிக்குவேன். ஸோ இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா கார தோசைக்கு போடுறது, அப்புறமேட்டு ஆப்பமாவு காட்டுறது, ஸோ இதெல்லாமும் பண்ணிக்குவேன். இது தவிர சப்பாத்தி, பூரி, பொங்கல் இதெல்லாமே பண்ணிக்குவோம்ல, ஸோ அதெல்லாம் இருக்கும். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த உளுந்த மாவு அரைச்சி வச்சுக்கோங்க, ராகி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் தோசையாக ஊற்றிக்கலாம், இல்லாட்டி உளுந்தங்கஞ்சி, களி இதெல்லாம் கிண்டிக்கலாம். ஸோ இதுவும் மந்த்லி ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது மந்த்லியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க பல்காக. முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் எண்டில் வாங்குகிறோம் இல்லையா காய்கறி, அப்போல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வாங்கி வச்சுப்போம். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போகும். இதுக்கு இடையில தீந்துட்டால் கூட நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ஃபுல்லாக ஆட்டி இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நான். ஸோ அந்த மண்டே டு ஃப்ரைடே எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வரும். அதுக்கப்புறமேட்டு நான் ஏதாவது ஆல்டர்னேட்டாக பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறியும் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன். ஸோ ரொம்ப டர்ட்டி ஆகிற மாதிரி ஒரு 3 மந்த் அந்த மாதிரி இருக்கும்போது தான் மட்டும்தான் டீப் க்ளீன்லாம் பண்ணுவேன். ஸோ வாரம் பார்த்திங்கன்னா நார்மலாக கொஞ்சமாக வினிகர், சால்ட்டு போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை நல்லா தொடச்சி எடுத்துருவேன். நம்ம ஃப்ரிட்ஜு துடைக்கும் போது எந்த ஒரு வாசனையான இருக்க பொருளையும் வச்சு துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி வினிகர் வச்சு துடைச்சாவே போதும். நல்லா ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு, சைடு அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே துடைச்சிடுவேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பழசாக வச்சுருப்போம் பார்த்திங்களா, காய்கறிகள் இல்லை எல்லாது பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் உள்ளே கொஞ்சம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லா காய்கறிகளையும் சேர்த்து மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அப்போ தான் நமக்கு எது இருக்கும் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ தான் அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது அந்தளவுக்கு. ஸோ என் பையன் பார்த்திங்கன்னா ஸ்பூன் கரண்டி இருக்குது பார்த்திங்களா, ஆன்லைனில் வாங்கினா அந்த ஸ்பூன் கரண்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கான். எது விளையாடுறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவான். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே வெளியில் எடுத்து போட்டுட்டு நான் தொடச்சி விட்ருவேன். இந்த வினிகர், சால்ட்டு டைல்யூட் பண்ண அந்த வாட்டரில் டைல்யூட் பண்ணதை வச்சு நல்லா தொடச்சிட்டோம்னா கிளியராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வாங்கின காய்கறிகள்லாம் நமக்கு கொஞ்சம் மீதி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து மேலே வச்சுருவேன். ஸோ புதுசாக வாங்கின காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரேயில் அடியில் இருக்கும், பழசெல்லாம் மேலே இருக்கும். கொஞ்சமாக இருக்க காய்கறிலாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்குவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம பழைய காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க காய்கறிகளை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்குவேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து தொடச்சிட்ருக்கேன். ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன். லைட்டாக வைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். வாங்குகிற காய்கறிகளை இந்த மாதிரி நான் ஒரு வாரம் தான், அதுக்கு மேலெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேங்க. அதே மாதிரி வாங்குறத பார்த்திங்கன்னா அப்படி இப்படியே பேக்கில் போட்டுட்டு எடுத்து வச்சுருவேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அதெல்லாம் இன்னும் டபுள் வேலை. ஸோ வாங்கின காயை அழகாக பேக்கில் ஸ்டோர் பண்ணுவேன். நான் பார்த்திங்கன்னா நெட் பேக்கு, காட்டன் நெட் பேக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பேக்கில் இந்த நெட் பேக்கில் கொஞ்சம் அங்கங்கே உங்களுக்கு ஓப்பன் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் காற்று போகிற மாதிரி இருக்கும்.
நீங்கள் நல்லா வந்து காற்றே போகாத மாதிரி இருக்க பேக்லாம் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து அந்த காய்கறிகள்லாம் வேர்த்து வேர்த்து ஒரு மாதிரி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதால் ஓப்பன் இருக்கிற மாதிரி ஒரு காட்டன் பேக் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் காய் வந்து அந்த ஒரு வாரம்னா கூட அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓப்பன் அந்த நெட்டட் பேக் அந்த மாதிரி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இது 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் இருக்குது. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை வந்து தனித்தனியாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அழகாக வந்துட்டு நீங்கள் பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து அந்த பேக்கில் போட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி காய்கறி வாங்கும்போது லாஸ்ட் வீக் வந்து நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த காய்கறிகள் இல்லாமல் இப்போ என்னென்ன வாங்கணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நமக்கு எப்போவுமே வெங்காயம், தக்காளி மேண்டிட்டரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் எப்போவுமே என்கிட்ட இருக்கும். அது தவிர வேறு ஏதாவது உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி அவரைக்காய், புடலங்காய் இந்த மாதிரி என்னென்ன காய் வேணுமோ, முட்டைக்கோஸ் இதெல்லாம் பார்த்து இந்த வாரத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான ஒரு குழம்புல போடுறதுக்கு என்ன காய் வேணுமோ, சவுசோ இல்லைன்னா இந்த நூல்கோ இல்லைன்னா முருங்கைக்காய் இந்த மாதிரி குழம்புல போடுறதுக்கு ஒரு 2 காய் வாங்கி வச்சுக்குவேன். அது இல்லாமல் பொரியலுக்கு என்னென்ன காய் வேணுமோ அந்த மாதிரி ஒரு 4 காய் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்குவேன். வாரத்தில் வந்து ஒரு 7 நாள்னா ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் கூட எங்கள் வீட்டில் இந்த குழம்பு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த செவ்வாய், வெள்ளி சாம்பார் வச்சுருவோம். மற்ற நாள் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, குருமா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குழம்பு இருக்கும். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் இந்த மாதிரி குழம்பு ஐட்டம் இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள் வந்து கண்டிப்பாக வந்து டயர்டாயிடுவோம். ஏதாவது வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணிக்குவேன் நான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வெரைட்டி ரைஸ் போகும். அதுக்கப்புறம் சண்டே வந்து எப்படியும் நான்வெஜ் தான் போகும். ஸோ நான் வந்து மண்டே வந்து ஏதோ வெரைட்டி ரைஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை சாம்பார் வைப்பேன். ஸோ சாம்பார் வச்சிட்டேன்னா அடுத்த நாள் சாம்பார் வச்சிட்டோமேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் புளிக்குழம்பு இல்லை குருமா அந்த மாதிரி 2 நாள் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இடையில வந்து முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் இருக்கும், தேங்காய் சாதம் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது புளியோதரை. நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருக்கீங்கன்னா புளியோதரை தொக்கு, தக்காளி தொக்கு 2மே பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வீக்லி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் இதெல்லாமே குயிக்காக பண்ணுறது. ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி வாங்கின காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதை வந்துட்டு அந்த நேரத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டோம்னா ஈஸியாக வந்துட்டு வதக்கிறது இல்லை குழம்பு வைக்கிறது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துலையே நம்ம காய்கறிகள் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே வந்து சமைக்கும் போது ரொம்ப லேட் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சமைக்க போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எக்காரணத்துக்கு கொண்டும் வெஜிடபிள்ஸ்னால் ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்னால் வந்துட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. எனக்கு வந்து சுத்தமாக பர்சனலாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ரொம்பவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே ரொம்ப வந்து அன்ஹெல்த்தி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு உண்டான காய்கறிகள்லாம் கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ முழு சத்தும் நமக்கு போயிடும். இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா ஸோ நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சுக்கு தேவையான காய்கறிகளை நைட்டே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி அப்படி வேணால் வந்து ஸ்டோர் பண்ணுங்க. நாளைக்கு தேவையானது இன்றைக்கி நைட்டே வந்து கட் பண்ணி அப்படி வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு உண்டான காய்கறிகளாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. அது ரொம்பவே அன்ஹெல்த்தி. இப்போது காய்கறி எல்லாமே வந்து அந்த பேக்கில் போட்டுட்டு அந்த பெரிய ட்ரேயில் எடுத்து வச்சுருவேங்க. அது மாதிரி பச்சை மிளகாலாம் வந்துட்டு காம்பை கிள்ளிட்டு எப்போவுமே அடியில் ஒரு டிஷ்யூ அதே மாதிரி காம்பை கிள்ளி போட்டுட்டு நீங்கள் மேலே ஒரு டிஷ்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்த்து கொட்டாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதால் ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் வந்து இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடையில் போட்டு வெளியவே தான் வைக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதே இல்லை. அது காத்தாடவே இருக்கட்டும்னு சொல்லி வைக்கிறது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு டப்பாவில் போட்டு இறுக்கமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீர் விடுது. அது லைட்டாக வந்து வெள்ளையாக பூசம் பிடிச்ச மாதிரி ஆகுது. அதனால் இப்போ வெளியவே தான் வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பெரிய காலிஃப்ளவர், சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே ஒரு பெரிய டப்பாவில் போட்டுட்டு இந்த மாதிரி ஓரமாக வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரிட்ஜு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு இதெல்லாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன். தேங்காயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஒரு வாரத்துக்கு உண்டான தேங்காய்லாம் வந்துட்டு மொத்தமாக கட் பண்ணி அந்த மாதிரி பல்காலாம் ஸ்டோர் பண்ண மாட்டேங்க. ஸோ ஒரு தேங்காவை உடைக்கிறேன்னா அந்த ஒரு தேங்காய் மட்டும் உடைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு டப்பாவில் போட்டுட்டு உள்ளே வச்சுக்குவேன். அப்புறம் அந்த தேங்காய் தீர்ந்ததுக்கப்புறம் இன்னொன்று வந்து உடச்சிக்குவேன். ஸோ மொத்தமாக ஒரு வாரத்துக்கு உண்டான தேங்காய்லாம் கட் பண்ணி வைக்க மாட்டேன். ரொம்ப அந்த மாதிரிலாம் நிறைய நாளைக்கு தேங்காய்லாம் ஸ்டோர் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெளியில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எக்காரணத்துக்கு கொண்டும் வைக்காதீங்க. இந்த மாதிரி காத்தாட தான் இருக்கணும். அப்புறம் லெமன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லலாம் போட்டு வைக்க மாட்டேன். இப்படியே ஓப்பன்லேயே வந்து இந்த ட்ரேக்குள்ளே போட்டு இப்படி வச்சுருவேன். ஸோ லெமன் ரைஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கஷாயம் போட்டு குடிப்பேன் மேக்ஸிமம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் வந்து மந்த்லி அந்த மாதிரி வர மாதிரியே அரைச்சி வச்சுக்குவேங்க. பூண்டு வந்து இந்த மாதிரி தோலோட அந்த முழு பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக எடுத்துருவேன். தோலோடு எடுத்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு இங்கே ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே ஓப்பனாக தான் வச்சுக்குவேன். பூண்டெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து கேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு வர மாதிரிலாம் வாங்காதீங்க. ஸோ வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து வர மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். பால், தயிர் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்பப்போ வாங்குறது தான். அதுக்கப்புறம் பன்னீர் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கிக்கோங்க. மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு ஒரு 3 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி உரித்து வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து wrap பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருவேன். ஸோ வந்து அது டக்குன்னு வந்து நான் வந்து உரிச்சிட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்குவேங்க. சாட்டர்டே உரித்து வைக்கிறேன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி அன்றைக்கி என்ன குக் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிடுவேன். இது ரொம்ப நாள்லாம் கீரையெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. தேங்காயும் அதே மாதிரி வாங்கி வச்சுட்டோன்னா அந்த வீக்லி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் அடியில் வந்து ஒரு டிஷ்யூ போட்டுக்கோங்க, மேலேயும் டிஷ்யூ போட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணி விடாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு wrap பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த பச்சை பட்டாணிலாம் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது நம்ம ஏதாவதுக்கு டிஃபன் ரெசிபிஸ், சப்பாத்திக்கு எதுலையாவது போடுறதுக்கு, இல்லை புலாவ் பண்ணுறோம் அதுக்கெலாம் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பல்கானா கொஞ்சம் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் பார்த்திங்களா. ஸோ அந்தளவுக்கு வாங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நமக்கு எதுலையாவது போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாமே பிளான் பண்ணி அந்த வாரத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஸோ அந்த வாரம் ஃபுல்லாக வந்து நமக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து சின்னதாக வந்து ஃப்ளாட்டாக அகலமாக நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கண்டெய்னர். ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா பற்றும். ஸோ பார்த்திங்களா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சின்ன ஃப்ரிட்ஜுன்றதால. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு வாரத்துக்கு தேவையான மீல் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெசிபிலாம் வந்து என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.